Chapter 12 சாச்சா ஜி சித்தப்பா பத்திஜோன சகோதரனின் மகனுக்கும் லடாயின போர். ஜப் ராமச்சந்திர ஜிக்கு எப்பொழுது ராமச்சந்திர ஜிக்கு கபர் இந்த செய்தி மிலி கிடைத்ததால், அதாவது தோ வந்தா இஃப் வெதர் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணும். உன்னோங்னே பரத் அவர் லக்ஷ்மண் கே சாத், உன்னோங்னே அவர் பரதன் மற்றும் லக்ஷ்மணனுடன் ஏக் படி ஒரு பெரிய ஃபௌஜ் சேனையை பேஜி அனுப்பினார். அவர் மேலும் ஹுக்கும் தியா கட்டளை கொடுத்தார். ஃபௌரன் ஜாக்கர், ஃபௌரன்னா உடனே, ஜாக்கர்னா சென்று, உன்ன அந்த, டீட் லடுக்கோங்கோ அதிக பிரசங்கி சிறுவர்களை, கிரஃப்தார் கர்கே கைது செய்து, மேரே சாம்னே லே ஆவோ என்னிடம் அழைத்து வா. பரத் और லக்ஷ்மண் பரதனும் லக்ஷ்மணனும் அப்னே தன்னுடைய, படே பாயி கா சகோதரனுடைய, ஹுக்ம கட்டளையை, பாக்கர் பெற்று, ரத்பர் ரதத்தின் மேல், சவார் ஹுயே சவாரி செய்தார்கள். और மேலும், ஏக் ஒரு, பகுத் படி மிகப்பெரிய, ஃபௌஜ் லேக்கர் சேனையை எடுத்துக்கொண்டு, லவ் और குஷ்சே லவ் மற்றும் குஷிடம், லடுனே கேலியே சண்டையிடுவதற்காக, சல்படே செல்ல நேர்ந்தது. தோனோங் பாயியோங் நே இரண்டு சகோதரர்களும், ஆக்கர் வந்து, தேகா பார்த்தார்கள், கி அப்படின்னா தட் மீனிங் சத்ருகன், ஹனுமன் और புஷ்கல், பேடு கி ஜடுசே மரத்தின் வேரிலிருந்து, பந்தே படே கட்டப்பட்டிருந்தார்கள். और மேலும், உன்கே பாஸ் அவர் அருகில், லடுக்கே தோ லடுக்கே இரண்டு சிறுவர்கள், ஹாத்மே கையில், தீர் और கமான் வில் அம்பு, லியே எடுத்து, நின்று கொண்டு இருந்தார்கள். கடேகை நின்றிருக்கிறார்கள். சாரி பூமி இந்த பூமி முழுவதுமே, லாசோங் சே லாஷ்னா பிணம், பரி ஹுயிகை நிறைந்து இருக்கிறது. சப் இதையெல்லாம், தேக்குகர் பார்த்து, வே தோடி தேர் தக் சிறிது நேரம் வரை, ஆச்சரியத்தில், டூபே ரஹே மூழ்கிவிட்டார்கள். அதாவது ரெண்டு சின்ன குழந்தைங்க இவ்வளவு காரியம் பண்ணியிருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியம் வருது, சகஜம்தான். பிறகு, பரதன், லவ் மற்றும் குஷிடம், கஹா கேட்டார், ஹே லடுக்கோ ஏ சிறுவர்களே, தும் லோக் நீங்கள் எல்லோரும், படே பகாதுர்கோ மிக தைரியசாலியாக இருக்கிறார்கள், தும்கோ தேக்குகர் உங்களை பார்த்து, தில் மனம், குஷ் ஹோ ரகாகை மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது, தும் இன் லோகோங்கோ நீங்கள் இவர்களை, சோடு தோ விட்டுவிடு, और மேலும், ஹமாரே தோஸ்த் எங்களுடைய, தோஸ்த்ன நண்பர்கள், பன் ஜாவோ நண்பர்களாக ஆகிவிடு. பிறகு, ஹம் தும்கோ நாங்கள், தும்கோன உங்களை, மகாராஜா ராமச்சந்திர கே பாஸ் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம், லே சலேங்கே அழைத்து செல்வோம். வே படே வீர்ஹை அவர் மிகப்பெரிய வீரர், வீரோங்கி வீரர்களுக்கு, இஜ்ஜத் கர்னா மரியாதை செய்ய, கர்னாபி செய்யவும், ஜான்தேகை அறிந்திருக்கிறார். குஷ்னே கஹா குஷ் சொன்னான், ரஹ்னே தீஜியே இருக்கட்டும் போக விடுங்கள், அதை பற்றி பேசாதீங்க. அப்படி காத்திர்தாரி உங்களுடைய விருந்தோம்பலை, காதிர்தாரினா உபசரிப்பு, விருந்தோம்பல் இந்த ரெண்டு அர்த்தம் வரணும். ஹமேம் ஆப்கி நாங்கள் உங்களுடைய, அச்சி நல்ல சீஜோங் பொருட்கள், அவர் மேலும், கப்படோங்கி துணிகளுடைய, ஜரூரத் நகி எங்களுக்கு உங்கள் நல்ல பொருள் துணிகள் எல்லாம், ஜரூரத்னா தேவை இல்லை, அகர் ஆனால், ஆப் இன்கோ நீங்கள் இவர்களை, சுடானே ஆயேகைம் தோ விடுவிக்க வந்திருந்தால், லடுகர்
சண்டையிட்டு சுடா லே ஜாயியே விடுவித்து கொண்டு செல்லுங்கள். ஹமேம் எங்களுக்கு கோயி எந்த அர்ஜுன வேண்டுகோள் நஹி ஹோகா இல்லை கோரி பாத்தோங்ஸே இந்த பயன்படாத பேச்சினால் யஹாங் இங்கு காம் நஹி சல்னேகா அதாவது இந்த முட்டாள்தனமான பேச்சினால் இங்கே வேலை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பரதன் ஜப் எப்பொழுது தேக்கா பார்த்தானோ கி தட் பினா லடே சண்டையிடாமல் குஜாரா அதாவது டு பாஸ் நஹி அதாவது கழிக்க முடியாது அவர் மேலும் லடுக்கே இந்த சிறுவர்கள் ஹமாரா கஹுனா நா மான்தே தோ நாம் சொல்வதை ஹமாரா கஹுனா நாம் சொல்வதை நாம் மான்தே தோ ஏற்காவிட்டால் வேலடனே கேலியே அவர்கள் அவர்களுடன் சண்டையிடுவதற்கு மஜ்பூர் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. லக்ஷ்மணனும் தீர் கமான் சம்பாலேனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அவரும் லக்ஷ்மணனும் வில் அம்பெல்லாம் தயார் பண்ணுறாரு. லடாயி சிடுகையி போர் சிடுகையி தொடங்கி விட்டது. ஏக் ஓர்சே ஒரு பக்கத்தில் இருந்து பரத் அவுர் லக்ஷ்மண் பரதனும் லக்ஷ்மணனும் ததா மேலும் ததா போடலாம் அவர் போடலாம் எது வேணால் அந்த இடத்துல வரலாம். தூசரி ஓர்சே மறுபக்கத்தில் இருந்து லவ் அவர் லவனும் குஷும் தீரோங்கி பௌச்சார் அம்பு மழை கர்ணே லகே பொழிய தொடங்கினார்கள். பரத் அவுர் லக்ஷ்மணன் பரதனும் லக்ஷ்மணனும் தாந்த் பீஸ்கர் அதாவது பல்ல கடிச்சிட்டு பைனே கூர்மையான தீர்ச்சோட்டே தே அம்பு விட்டு கொண்டிருந்தார்கள். அவர் மேலும் லவ் அவர் லவனும் குஷும் ஹஸ்கர் சிரித்தே உனேங் பீச் மேம் ஹி அதாவது அதை பீச் ஹி மேம் இடையிலேயே காட் தேத்தாத்தே அதை கட் பண்ணி விட்டுறாங்க. அம்பு வருது, இவங்க விடும்போது கட்டாயி போயிடும். அந்த மாதிரி கண்டோங் லடாயி ஹோதித்தி மணிக்கணக்காக லடாயின சண்டை நடைபெற்றது. ஐசா மாலும் ஹோதாத்தா இப்படி மாலும் ஹோதாத்தா தெரிய வந்தது. கீன என்று லடாயி இந்த போர் கபி எப்பொழுது கத்தம்ஹி நஹி ஹோகி எப்பவுமே முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்கிர் கடைசியில் லவ்கா ஏக் தீர் லவ்வுடைய ஒரு அம்பை தீர்க்காக்கர் அம்பு பட்டு பரதன் கிர்படே விழ நேர்ந்தது. அவர் மேலும் பேஹோஷ் ஹோகையே நினைவு இழந்து விட்டார். இத்தனே ஹி மேம் இதற்கிடையில் குஷ்கே ஏக் தீர் குஷுடைய ஒரு அம்பு லக்ஷ்மண் கோபி லக்ஷ்மணனையும் பேஹோஸ் கர்தியா நினைவிழக்கச் செய்து விட்டது. தோனோங் பாயோங்கே இரண்டு சகோதரர்களும் கிர்தேஹி விழுந்தவுடனேயே சேனாமேம் சேனையில் கல்பலி குழப்பம் மச்சுகையி ஏற்பட்டு விட்டது. சப் எல்லா ராஜபுத்திரர்கள் கீதடோங்கி தரக குளநரியை போல தும் தபாக்கர் நடுநடுங்கிக் கொண்டு ஜங்கிள் மேம் காட்டில் பாகுகையே ஓடிவிட்டார்கள். பலா நல்லது கால்கே ஜெய்சே இந்த காலனை போன்ற உன் லடுகோங்கே சாம்னே அந்த சிறுவர்களுக்கு எதிரில் கோன் டிக்கே யார் நிலைத்து நிற்பார்கள். கிஸ்கி ஜான் ஃபால்தூத்தி எந்த உயிருமே யாருடைய உயிருமே எப்படி இருந்துச்சு உபயோகமில்லாமல் இருந்தது. சாரா மைதானம் முழுவதும் துஸ்மனோங்ஸே அந்த எதிரிகளால் காலி ஹோகையா காலியாகிவிட்டது. சிர்ஃப் ஒன்லி மட்டும் பரத் அவுர் லக்ஷ்மண் பரதனும் லக்ஷ்மணனும் அப்புனே ரத்துமே தங்களுடைய ரதத்தில் பேஹோஷ் படே ரகின நினைவு இழந்து இருந்தார்கள். லவ் அவர் லவனும் குஷும் உன்கோபி அவர்களையும் ஹாத் பயிர் அவருடைய கைகளையும் கால்களையும் ரசீசே கயிற்றால் கஸ்கர் வலிமையாக பாந்து கட்டி தியே
கட்டிவிட்டார்கள், வலிமையாக கட்டிவிட்டார்கள். அவர் மேலும் பேடிகே நீச்சே மரத்தின் அடியில் லாக்கர் கொண்டு வந்து லிட்டாதியா படுக்க வைத்து விட்டார்கள். ஜப் ஷாம் ஹுயி எப்பொழுது மாலையானதோ மேலும் டண்டி ஹவா குளிர்ந்த காற்று சலித்தோ வீசியதால் சபிக்கி எல்லோருடைய பேஹோஷ் அதாவது அன்கான்சியஸ் என்னாச்சு தூர் ஹோகயி போய்விட்டது, அதாவது நினைவுக்கு வந்து விட்டார்கள். ஷப் எல்லோரும், ஹோஷ்மேம் ஆயே நினைவிற்கு வந்தார்கள். சப்கே ஹாத் பைர் பந்தே தே எல்லோருடைய கை கால்கள் கட்டப்பட்டு இருந்தது. கோயி பாக்பி நஹி சக்தாத்தா யாரும் பாக்பி நஹி சக்தானா ஓட முடியாது. சப்கோ உசி ஹாலத்துமே சோடுகர் எல்லோரையும் உசி காலத்துமே அதே நிலையில் சோடுகர் விட்டுவிட்டு லவ் அவர் குஷ் லவனும் குஷும் மாதா கே பாஸ் கயே அம்மாவிடத்தில் சென்றார்கள். மாங்னே அம்மா உன்கோ தேக்தேஹி அவர்களை பார்த்த உடனேயே கலே சே லகா லியா அப்படின்னா அரவணைத்து கொண்டார். அவர் பூச்சா மேலும் கேட்டார். கஹோ பேட்டா சொல்லு மகனே. வஹ் கோன் நிர்தயி தா வஹ் கோன் அந்த யார் இரக்கமற்றவர்கள். ஜோ ஹமாரே லவ்கோ அவர்கள் நம்முடைய லவ்வை கிரஃப்தார் கர்கே கைது செய்து சென்று கொண்டு இருந்தார்கள். கிரஃப்தார் கர்கே லே ஜா ரஹாத்தா கைது செய்து அழைத்து சென்று கொண்டு இருந்தார்கள். அவங்க யாருன்னு கேட்குறாங்க. குஷ் தும்னே குஷ் நீ அப்படின்னா உன்னுடைய பாயிக்கோ சகோதரனை கிஸ்தரக் எந்த மாதிரி சுடாயா விடுவித்தார். வஹ் ஆத்மி கஹாங் பாக் கயா அந்த மனிதன் எங்கே சென்று விட்டார், அந்த மனிதர்கள் எங்கே சென்று விட்டார்கள். குஸ்னே கஹா குஸ் சொல்கிறான் மா அம்மா பாகுகர் கஹா ஜாயேகா எங்கே ஓடி போவாங்க. ஏக் நஹி ஒருத்தர் இல்லை, பாஞ்சுக்கோ 5 பேரா கிரஃப்தார் கர் கைது செய்து ரக்காகை வைக்கப்பட்டு இருக்கிறது. சப்கே ஹாத் பயிர் எல்லோருடைய கை கால் பாந்து தியேகை கட்டி வைத்திருக்கிறோம். சப் எல்லோரும் வஹாங்கே பேடுகே நீச்சே அங்குள்ள மரத்தின் அடியில் தடப் ரகேகை துடித்து கொண்டு இருக்கிறார்கள். சலோ நட தேக்கோ தோ பார்த்தால் கித்தனே படே படே ஜவான் ஹை எவ்வளவு பெரிய பெரிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆயேத்தே ஹம் லோகோங் சே லடாயி கர்னே ஆயேத்தே வந்திருந்தார்கள் ஹம் லோகோங் சே நம் மக்களிடம் லடாயி கர்னேனா போர் புரிய. தோனோங் பேட்டோங்கி 2 மகன்களுடைய பகாதுரி தைரியத்தை தேக்குகர் பார்த்து சீதாவுடைய சாத்தி மாரே குஷி சே ஃபூல் கயி மனதால் மிக மகிழ்ச்சி அடைந்தாள். நிறைய இடியம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அடுத்த சாப்டர் இடியம் போடுவேன், பார்க்கலாம். அதாவது நிறையா வார்த்தைகளுக்கு வேர்டுக்கு ஒரே வார்த்தையில் அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். உனோங்னே தோனோங்கோ அவர் இருவரையும் சாத்தி சே மார்புடன் லகா லியா அணைத்து கொண்டார். அவர் ஆசிர்வாத் தேக்கர் போலி மேலும் ஆசிர்வாதம் கொடுத்து கொண்டு சொன்னார். மேரேலால் என்னுடைய அன்பு மகன்களே, தும் தோனோ நீங்கள் இருவரும் துனியாக்கோ உலகத்தை ஜித்னே வாலே ஹோவோ உலகத்தையே வெல்லக்கூடியவராக ஆகுங்கள். சலோ நட தேக்கேங் வே கோன்கை பார்க்கலாம் அவர்கள் யாரென்று. ஜின்கோ தும்னே கைது கியாகை யாரை நீ கைது செய்திருக்கிறாரோ அவங்கள பார்க்கலாம். ய கஹுக்கர் இதை சொல்லிவிட்டு சீதாஜி லவ் குஷ் ஆவுர் தூசரே மற்ற ருஷி பாலகோங்கோ அந்த ருஷியுடைய குழந்தைகளை முனிவர்களுடைய குழந்தைகளை சாத் லேக்கர் உடன் அழைத்து கொண்டு குட்டியாசே குடிசையிலிருந்து பாகர் ஆகி வெளியே வந்தார். ஜப் எப்பொழுது
பேடுக்கே நீச்சே மரத்தின் அடியில் பந்தே ஹுயே கட்டப்பட்டிருக்கின்ற பரதன் மற்றும் ஷத்ருகன் और லக்ஷ்மணன் பரத் ஷத்ருகன் और லக்ஷ்மண் கோ இவர்களெல்லாம் பார்த்தால் தேகாத்தோ பார்த்தால் உன்கே ஹோஷ் உடுகையே அவருடைய நினைவெல்லாம் என்னச்சு அப்படியே கலங்க வச்சிருச்சு. அதாவது அவங்களும் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. வே மூர்ச்சித் ஹோக்கர் அவர் மயக்கம் அடைந்து ஜமீன் பர் தரைமேல் கிர்படி விழ நேர்ந்தது. ஜப் எப்பொழுது லவ் और குஷ் லவனும் குஷும் உன்கோ அவர்களை ஹோஸ்மேம் லாயே தோ நினைவுக்கு கொண்டு வந்ததால் வே ரோக்கர் கஹ்னே லகி அவர் அழுது கொண்டு சொல்லத் தொடங்கினாள். மேரேலால் என்னுடைய அன்பு மகன்களே, தும்னே யஹ் கியா கஜப் கியா நீங்கள் இந்த அநீதியை செய்துவிட்டீர்கள். அரே அடே ஏதோ இவர்கள் துமாரேஹி உன்னுடைய சாச்சாக சித்தப்பாக்கள். தும்னே கியோ நகி கஹா நீ ஏன் சொல்லவில்லை. கி யக்ஞகா கோடா இந்த யாகத்து குதிரை ஸ்ரீராமச்சந்திர ஜீகா அதாவது ஸ்ரீராமச்சந்திர ஜீவுடைய குதிரை என்று நீ ஏன் சொல்லலேன்னு கேட்குறாங்க. வேஹி அவர்கள்தான் துமாரே பிதாகை அவர்தான் உன்னுடைய அப்பா. தும் ஜல்தி இன்கோ சோடு தோ தும்னா நீ ஜல்தினா விரைவாக இன்கோன்ன இவர்களை சோடு தோ விட்டுவிடு और மேலும் கோடா லவுட்டாதோ குதிரையை திருப்பி கொடுத்துவிடு. சீதாஜியுடைய ஆக்ஞான கட்டளையை பாக்கர் பெற்று லவ் और குஷ் லவனும் குஷும் சப்கி ரஷி எல்லோருடைய கயிற்றையும் கோல் தி அவிழ்த்து விட்டார்கள். और மேலும் கோடா சோட் தியா குதிரையை விட்டுவிட்டார்கள். பரத் லக்ஷ்மண் और சத்ருகன் இவங்க மூணு பேரையும் சுட்காரா மிலா விடுதலை கிடைத்தது. வே கோடேக்கு அவர்கள் குதிரையை சாத் லேக்கர் அழைத்து கொண்டு லவ் और குஷ்கி லவ் மற்றும் குஷுடைய பகாதுரி தைரியத்தை தாரீஃப் கர்த்தேத்தே புகழ்ந்தார்கள். புகழ்ந்து கொண்டு கர்த்தே ஹுயே புகழ்ந்து கொண்டு அயோத்தியா கி தரஃப் அயோத்தியாவை நோக்கி ரவானா ஹுயே. நல்லா கவனித்து படிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அதுதான் எங்களுக்கு பூஸ்டப் மாதிரி இருக்கும். தேங்க்யூ. தொடரும்.